பார் வந்து இல்லை சார் வளர்ச்சின்றது வேற. டெக்ஸ்டைல் பார்க், ஃபார்மா பார்க், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் எதுவுமே இங்கே இல்லை. சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் போடப்பட்ட கமிட்டி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான தகுதி உண்டு. டபுள் இன்ஜின் சர்க்கார் புதுச்சேரியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். மத்திய அரசு திட்டத்தை இங்க முட்டுக்கட்டை போட மாட்டாங்க. மானியம் கொடுப்பதை பற்றி பேச்சு கிடையாதுங்க, மாநில வளர்ச்சியை பற்றி தான். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 2 எஜமானம் மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வேலை இல்லை. சரிங்களா? எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அக்னிமேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய அக்னிமேடை நிகழ்ச்சியில் என்ன விவாத தலைப்பாக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுவை மாநிலத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு சார்ந்து தான் நம்ம செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை மையமாக வைத்து தான் இன்றைய விவாதத்தை நகர்த்திருக்கிறோம். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்கிறேன். லட்சிய ஜனநாயக கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் திரு ரகுபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு தனசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு தினேஷ் பொன்னையா அவர்கள் இணைந்திருக்கிறார். நமது மக்கள் கழகம் சார்பில் திரு அழகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ரகுபதி சார், புதுவை மாநிலத்தில் எந்த வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய காலகட்டங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து திரு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு விரோத போக்கை கடைபிடித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. புதுவை மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்கப்படுதா? கண்டிப்பாக தடுக்கப்படுகிறது. அப்படின்னு என்னன்னாக்கா, இந்த 5 ஆண்டு காலங்களில் முன்னாடி நம்ம எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் புதுவைக்கான வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையுமே கோப்புகளாக தயாரித்து அன்றைக்கு இருந்தக்கூடிய கவர்னர் கிரண்பேடி அவர்கள் மூலயமாக மத்திய அரசுக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து தயார் செய்த கோப்புகள் அனைத்துமே இங்கே நம்மளுடைய கிரண்பேடி அம்மையார் அவர்கள் திரும்ப 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 ரிஜெக்ட் பண்ணிடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் என்ற விளக்கமும் கொடுக்கல, திரும்பவும் போனாங்க. அதான் பல வளர்ச்சி கட்டத்துக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே எல்லா திட்டங்களுக்கான செயல்பாட்டுக்கான திட்டங்கள் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த திட்டங்கள் கோப்புகள் நிராகரிக்கப்பட்ட கோப்புகள் அனைத்துமே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா இந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றா என்ஆர் அரசு வந்து பிஜேபி அரசு வந்து ஒப்புதல் கொடுத்து பண்ணிடுறாங்க. இவங்களை எந்த விதமான புதுசான திட்டமிடுதலாம் எதுவுமே இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை வச்சு என்ன வரம்புக்குட்பட்டது என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது அனைத்துமே வந்து கடந்த காங்கிரஸ் ஆட்சி வந்து சிறப்பாக செயல்பட்டது. அதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 4-5 ஆண்டுகளில் வந்து ஒரு மாத காலங்கள் தான் எங்களால் சரியான முறையில் ஆட்சி பண்ண முடியல. ஆனால் அந்த 4-3 வருட காலங்கள் வந்து கடுமையான போராட்டங்களும் கடுமையான வந்து எதிர்களும் கடுமையான முயற்சிகளும் மேற்கொண்டதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல கட்டமான அந்த மக்களுக்கு செய்ய முடிந்த எல்லாம் நிலத்திட்டங்கள் எல்லாமே செயல்பாட்டு கொண்டு வந்தது. ஆனால் சில காரணங்களுக்காக காழ்ப்புணர்ச்சி காரணமாக, அதாவது இப்போ நம்ம காங்கிரஸ் அங்கே மத்தியில் பிஜேபி ஆளுகின்ற காரணத்தினால, இங்கே புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆளுகின்ற காரணத்தினால காங்கிரஸுக்கு எந்த விதமான நல்ல நற்பெயர்களும் வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தின் காரணமாக பல்வேறு கட்டங்களுக்கான நலத்திட்டமாக மக்கள், அதாவது அடுத்த கட்டத்துக்கு செயல்படுத்தக்கூடிய அடுத்த கட்ட திட்டங்கள் அனைத்துமே நிராகரிக்கப்பட்டது. ஆனால் கடந்த காலங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தப்போ புதுவைக்கு என்ன வளர்ச்சிகள் தடைபட்டிருந்தது? இப்போ நீங்கள் வந்து கிரண்பேடி அவர்களை குற்றம் சாட்டிட்டு அவங்க மேலே பழைய சுமத்திட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வந்து அரசு வந்து செயல்பாடு சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. கரெக்ட். நீங்கள் சொல்ல இப்போ உதாரணத்துக்கு இணக்கமாக இருந்தாலே இது செஞ்சுருக்கலாம் இல்லையா? மக்களுக்கு இணக்கம் அப்படிங்கிறதுக்கான அவங்க இணக்கத்துக்கே வரலை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா மக்களுக்கு கொடுக்கப்படுகிற அரிசி வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. ஆனால் கடந்த ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசிக்கு வழங்கக்கூடாது, நீங்கள் வந்து பணம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த கவர்னர் அவர்கள் வந்து தெளிவாக எழுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு தான் அதுக்கான குறிப்பாக போராடினாங்க. அதே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள், எந்த விதமான வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி போலீஸ் துறையில் வந்து காவல்துறையில் போட்டிருக்க வேலை வாய்ப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடந்த ஆண்டுகளில் அனைத்த கோப்புகள் தான். அது எல்லாத்தையுமே அப்படியே கடப்பில் போட்டாங்க. கடல்படி இப்போ வரும்போது அவங்க வந்து செயல்படுத்தணும் பண்ணுறாங்க. அப்போ வந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட 600 பேர் இன்றைக்கி வேலை வாய்ப்பு வச்சுருந்தாக்கா அது வேலை வாய்ப்புக்கு இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் எல்லாமே போராட்டத்துக்கான வந்ததுக்கான நோக்கமே அதுதானே. சரியான நேரத்தில் சரியான முறையில் எல்லாமே கொடுத்துருந்தாங்கனாக்கா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்திருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் சரியான செயல்பாடுகள் நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக எல்லாமே தள்ளி வந்தது. அதே மாதிரி வந்து மற்ற இடத்துல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், மற்ற திட்டத்துறைகள் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், மற்ற துறைகள் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் எதுவுமே செயல்படுத்த முடியாதன் காரணமாக இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து எக்ஸாம்ஸ், விஏஓ எக்ஸாம்ஸ் ஆகட்டும், அதுவும் முன்னாடி நம்ம கொடுத்தது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்டிசி எக்ஸாம், யூடிசி எக்ஸாம் எல்லாமே முன்னாடி இருந்தது தான் இப்போ பண்ணுறாங்க. புதுவிதமாக எந்த விதமான இந்த இதில் வந்து எதுவுமே பண்ணல, எல்லாமே பேக்லாக். இப்போ எடுத்து பார்த்தோம்னா அந்த கோப்புகள் எடுத்து பார்த்தோன்னா முன்னாடி இருந்தது. தொழிற்சாலைகள், புதிய தொழிற்சாலை வர வைக்க முடியல.
புதிய தொழிற்சாலைகள் அப்போ அணுகுமுறை நம்ம பண்ணோம், அதுக்கான விரைவுகள் வரல. ஆனால் அப்போ இருக்கிற ஆளுநர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்பட்டாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிறத கேட்காத, ஆட்சியாளர்கள் சொல்கிறத கேட்கறதா. ஆட்சியாளர்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவங்க சரியான முறையில் தரமாட்டாங்க. ஆட்சியாளர்களுக்கு நம்ம வந்து இவங்க இருக்கக்கூடிய அரசியல்களுக்கு சம்மந்தப்பட்டதை அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அங்கே கூட்டு மிரட்டுறது, நீங்கள் வந்து மாதிரி அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு அதிகார போக்கினை கடைபிடித்ததன் காரணமாக இருக்கு. இது எல்லாருமே உலகத்துக்கே தெரியும். இது இருக்கு. ஆமா, நீங்க இதை எல்லா அதிகாரியும் கேட்டா இதுல இந்த ஊர் 2 பேட்ட கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, இவரை போய் பேசுறது சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. அதுதான் உங்களுடைய கருத்து. அது நாடு முறை புழுவது யாரு? அண்ணாசாரையை வச்சு பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு மத்தியில திருத்தம் ஆட்சி பண்ணவே மத்திய பிஜேபி தானே. அண்ணாசாரையை வரலாக இவங்களுக்கு பிஜேபி இல்லையா? இந்த அண்ணாசாரை வரலாக நீங்க கிரண்பேடி இல்லையே? அறநிலை யாரும் தெரியல, அதன் மூலமா வந்தவர். அண்ணாசாரை வந்து யாரு? மத்திய அமைச்சரா? கிரண்பேடி எங்க இருந்தாங்க? கிரண்பேடி எங்க இருந்தாங்க? இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு மத்தியில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு இன்னைக்கு நான் மத்திய பத்தி பேசலாம், நிறைய பேசலாம். இன்னைக்கு மத்தியில ஆதாரமற்ற தரவுகளை நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஆதாரம் இல்லாம இல்ல, இது எல்லாருமே தெரியும் அப்படின்னு கேக்குறேன். இது எல்லாருமே இப்ப இன்னைக்கு இந்த 5 ஆண்டுகள் இன்னைக்கு ஜெயிச்சு அதான் அதுக்கும் காரணம் இருக்கு. அதுக்கும் காரணம் பிஜேபி தானே. பிஜேபி எல்லாரும் மிரட்டி விலைக்கு வாங்கி வச்சு செயல்படுத்துறீங்க. இது எல்லாருமே தெரியுமே. நீங்க ஆமா இப்ப ஐயோ அப்படின்னு அது நீங்க நம்ம சொல்லிக்கலாம் அதான் சொல்றீங்களா? இது அது என்னன்னா கோவால எப்படி நீங்க ஆட்சி அமைச்சீங்க எல்லாருக்குமே தெரியும். கோவால எப்படி ஆட்சி அமைச்சீங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரத்துல நீங்க என்ன பண்ணீங்க? இது எல்லாமே வரும். அந்த கேள்வி மட்டும் நீங்க பதில் கொடுங்க. இன்னைக்கு மாநில அந்தஸ்து தொடர்பா பேச போறோமா இல்ல கட்சி கூட்டம் நடத்த போறோமா? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. கட்சி சண்டை போறதுல விவாதம் தேவை. மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு தேவை, அது தொடர்பா பேசுவோம். அதுக்கான ஒரு கருத்துல முன்வைப்போம். சார், இப்ப புதுவை மாநிலத்துக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? இனி வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2021 புதுச்சேரியில் அமைஞ்சது. மத்தியில் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 3வது முறையாக அமைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் வந்து புதுச்சேரி வந்து அதாவது நாராயணசாமி ஆட்சி காலத்தில் ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு. அதை எல்லாத்தையும் சீர் பண்ணி ஒவ்வொரு துறையாக இன்னைக்கு வந்து எங்கள் பிரதமர் வந்து வாக்குறுதியில் சொன்னாங்க, பெஸ்ட் புதுச்சேரியை நாங்கள் உருவாக்கி தருவோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் வந்து ஒவ்வொன்றா நாங்கள் செயல்படுத்திட்டு வரோம். போன ஆட்சியில் எதையுமே செயல்படுத்தலை. என்னால உதாரணத்தோடய சொல்ல முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் வந்து விரோத போக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், நாராயணசாமி அனுபவம் வாய்ந்த முதல்வர், மத்தியில அமைச்சரா இருந்தாரு, எம்பியா இருந்தாரு, அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகம். அவர் வந்து ப்ரொசீஜர் படி ஃபைல் அனுப்பி இருந்தால் ஆளுநருக்கு வந்து அவங்களுக்கு அதிகார வரம்பு உட்பட்டு தான் ஆளுநரும் பணி செய்யறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எதையும் தனிப்பட்ட அதிகாரம்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம்லாம் இல்லை. அவங்களும் வந்து நம்ம இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களுடைய பணியை செய்யறாங்க. அதனால நான் ஆளுநரை குறை சொல்றத ஒருபோது நான் ஏத்துக்க மாட்டேன், புதுச்சேரி மக்களும் ஏத்துக்கல. அதுதான் கடந்த தேர்தலில் நடந்தது. இப்ப நாங்க வந்து புதுச்சேரி மாநிலத்துல நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப வேலை வாய்ப்பு காலி பணியிடங்களை நாங்க வந்து நிரப்பி கொண்டு வருகிறோம். பிடபிள்யூடியா இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், போலீஸ் காவல்துறையா இருக்கட்டும். அப்புறம் பிடபிள்யூல 2500 பேர் இப்ப வேலை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இப்ப பிரதமர் வீடு கட்டுற திட்டத்துல இப்ப நாங்க பயனாளிகளை தேர்வு செய்து பொது பிரிவுக்கு 5 லட்சமோ, ஆதி திராவிடர் பிரிவுகளுக்கு 6.25 லட்சம் 7 லட்சம் அளவுக்கு இன்னைக்கு உயர்த்தி இன்னைக்கு வந்து வீடு கட்டுற திட்டம் சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கோம். புதுச்சேரி மாநிலத்துல பிரதமருடைய வீடு கட்டுற திட்டம். அதே மாதிரி பிரதமருடைய கிசான் விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6000 ரூபாய் 3 தவணையா ஏறக்குறைய 11,000 விவசாயிகள் வந்து புதுச்சேரி மாநிலத்துல இன்னைக்கு செம்மையா போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு ரேஷன் கடையை திறந்து நாங்க வந்து அரிசி, தரமான அரிசி, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவங்களுக்கு மாசம் 20 கிலோ, வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மாசம் 10 கிலோ அரிசி இன்னைக்கு ரேஷன் கடை மூடி இருந்த ரேஷன் கடையெல்லாம் திறந்து இன்னைக்கு நாங்க பண்ணியிருக்கோம். அதுக்கும் இன்னும் நாங்க சொல்லணும்னா
இப்ப வந்து புதிய இறந்து சம்பளம் போடுறாங்களா? வந்து அடிக்கல் நாட்டி இருக்கோம். நிதின் கட்கரி எதுவுமே பண்ணலையே. இப்ப பொய்யான வந்து இதுதான் பொய்யான தகவல்கள். ராஜீவ் காந்தி சிக்னல்ல இருந்து நம்ம பள்ளிக்கூட ஆசிரியரை வச்சு அரிசி போட்டாங்க. உங்களுக்கு மேம்பாலம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 400 கட்டணம் இல்ல, கட்டணம் வாடகை இல்ல, எல்லாமே பொய்யான வாடகை கொடுக்கல. அடிக்கல் நாட்டி இருக்கோம். உள்கட்டமைப்பு வசதி அதே மாதிரி தேர்தல் வருது 5 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. மரப்பாலத்துல இருந்து முள்ளோடை வரைக்கும் இன்னைக்கு வந்து சாலை அகலப்படுத்துறதுக்கு இன்னைக்கான வந்து திட்டம் தயாரிக்கப்பட்டு மத்திய அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கும். 5வது வருஷம் விமான நிலைய ஓடுதள பாதையை விரிவாக்கம் செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து தமிழக அரசு கிட்ட பேசி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 400 ஏக்கர் அதுக்கு தேவைப்படுது. அதுக்கு வந்து தமிழக பகுதியிலிருந்து 250 ஏக்கர் எடுக்க போறோம். நம்ம புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 180க்கும் மேற்பட்ட ஏக்கர் எடுத்து இன்னைக்கு அதுக்கான போட்டு இன்னைக்கு வந்து மத்திய அரசு அதுக்கான நிலம் கையகப்படுத்துறதுக்கான பணத்தை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு மத்திய அரசு தயாரா இருக்கு. அதே மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் வந்து இன்னைக்கு அந்த ஓடுதள பாதை அமைக்கிறதுக்கு அவங்களும் முதலீடு செய்ய தயாரா இருக்காங்க. இன்னைக்கு விமான நிலைய விரிவாக்கம் நடக்க போகுது. இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் புதுச்சேரியில இருக்க ரயில்வே ஸ்டேஷனை இன்னைக்கு நாங்க வந்து ஏறக்குறைய வந்து 90 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு மேம்படுத்தி இன்னைக்கு நல்ல தரமான முறையில மேம்படுத்தி இருக்கோம். மாகையில இருக்க ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்தி இருக்கோம். அதே போல இன்னைக்கு எல்லா துறையிலுமே நாங்க வந்து வளர்ச்சி இல்லாத திட்டமே கிடையாது. இன்னைக்கு பெண் குழந்தை பிறகுதுன்னா 50,000 ரூபாய் வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு போடுறாங்க ஒரு பெண் குழந்தைக்கும். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 71,000 பெண்கள் வந்து இன்னைக்கு இதுக்கு எல்லாமே மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளித்து இதுக்கான வந்து நிதி உதவி வந்து பக்காவா தருது. இதோட இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, அதாவது மாநிலம் மட்டுமே உள்ளடக்கிய ஒரு சிஸ்டம் இருக்கு இந்தியாவில். அதுல நம்ம யூனியன் பிரதேசத்தையும் இணைத்து மாண்புமிகு நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 200 கோடி ரூபாய் புதுச்சேரிக்கு ஒதுக்கி உள்கட்டமைப்பு வசதிக்காக அந்த 200 கோடியை பயன்படுத்துறதுக்கு ஒப்புதல் கொடுத்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து 10,000 ரூபாய் வங்கி கடன் கிட்டத்தட்ட 6,000க்கும் மேற்பட்ட வியாபாரி வாங்கியிருக்காங்க. முத்ரா வங்கி கடன் இன்னைக்கு வந்து எல்லா வங்கிலையும் வந்து இன்னைக்கு தரமா கொடுக்குறோம். இன்னைக்கு மலிவு விலை மருந்து கடை வச்சிருக்கோம். 33க்கும் மேற்பட்ட மருந்து கடை இன்னைக்கு பொதுமக்களுக்கு வந்து தரமான அதாவது விலை குறைவா நாங்க வந்து மருந்து இது நாங்க இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா துறையிலும் இன்னைக்கு வந்து பேசி முடிச்சாங்களா? முதியோர் உதவி பேசி முடிச்சாங்களா? கேளுங்க. மீனவர்களுக்கு வந்து இன்னைக்கு மீனவர்களுக்கு உதவித்தொகையை ஏற்றி கொடுத்துருக்கிறோம். மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையை ஏற்றி கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி வந்து மீன்பிடி துறைமுகம் இன்னைக்கு வந்து நாங்க நல்லவாடில் வந்து நாங்க ஒன்று மத்திய அரசு முழு நிதி உதவி கொடுக்குது அதுக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து மரக்காணம் வரைக்கும் 4 வழிச்சாலைக்கு ஒப்புதல் அளித்து இன்னைக்கு வேலை ஆரம்பிக்க போகுது. அது மாதிரி விழுப்புரம் மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன தேவைங்கிறத பத்தி பேசாம முத்ரா சிஸ்டம் நான் சொல்லும்போது பொய்யான பிரச்சாரம் சொல்லும்போது அவர் அடிக்கடிக்கா பொய்யா பேசுகிறாரு. அதாவது இந்தியாவை ஆள்வது சட்டங்கள் இல்ல, சட்டங்கள் ஓட்டைகள் தான் சொல்ற மாதிரி அவர் வழக்கறிஞர்கிட்ட கரெக்டா ப்ரூவ் பண்ணாரு. பொய்யா சொல்லும்போது ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க. 8 ஆண்டு காலம் நிலுவையில் இருந்ததுங்க. மில் தொழிலாளருக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை 110 கோடி. இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நிதி தராம ஒரு 6 மாசம் சிறப்பு சொன்னாங்க. கரும்பு லிங்காரெட்டி பாளையத்துல அது தரவே இல்ல. 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தராங்க, அது தரவே இல்ல. முத்ரா லோன் போய் வாங்குறவங்க பேங்க்ல போய் கேட்கறவங்க தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டம். எந்த ஒரு விவசாயி போய் வாங்குறவங்க சொல்ல சொல்லுங்க பாருங்க. நீங்க ஆட்சி செய்யும்போது எதையுமே செய்யல. செஞ்சது எல்லாமே இன்னைக்கு மக்களை ஏமாத்துறது எல்லாமே. இன்னைக்கு போன வாரம் சொன்னாங்க கொடுத்த அரிசி தூக்கி போற மாதிரி இருக்கிறாங்க. சார் இவ்வளவு திட்டங்கள்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்றீங்க, சுருக்கமாக சொல்லுங்கள் சார். என்னதான் வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்து இங்கே புதுவையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு? ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து சொல்கிறாங்க எதுவுமே செய்யலை அப்படின்றது தான் காங்கிரஸ்ல இருந்தும் திமுக தரப்புல இருந்தும் குற்றச்சாட்டாகவே இருக்குது சார். காங்கிரஸுக்கு பொய் சொல்கிறதே பழக்கங்க. அவங்க என்னைக்கு உண்மையை பேசியிருக்காங்க? நாடு முழுக்க இன்னைக்கு அவங்கள நிராகரிக்கப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா பொய் தான். அவங்க எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு? பீகாரில் வந்து அவங்க தலைவர் ராகுல் காந்தி பாத யாத்திரை போனார். பாத யாத்திரை மிகப்பெரிய யாத்திரை போனாங்க. நம்ம தமிழக முதல்வரும் அதில் போய் கலந்துன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ரிசல்ட் என்னாச்சு? இன்னைக்கு பீகாரில் காங்கிரஸுக்கு வெறும் 6 எம்எல்ஏ. ஆகையினால அவங்க சொல்ற பொய்யெல்லாம் வந்து மக்கள் இன்னைக்கு வந்து ஏத்துக்கல. உண்மையை நாங்க சொல்றோம். வளர்ச்சி திட்டம்னா நீங்க பாத்தீங்கன்னா கணக்கு எடுத்தீங்கன்னா வெற்றி பெற்றதுல எத்தனை தொகுதி? 80 தொகுதியில 400 ஓட்டு கீழே தொகுதி. அதே மாதிரி ரேஷன் கடை திறந்து அரிசி, தரமான அரிசி இன்னைக்கு வந்து மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம்.
அதுமாரி விமான நிலைய ஓடுதெல்லாம் வந்து இப்போ நம்ம வேலை ஆரம்பிச்சிட்டோம். அதுமாரி புதிய மேம்பாலம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டி வேலை ஆரம்பிக்கிறோம். சாலை அகலப்படுத்துறதுக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒப்புதல் வாங்கி வேலையை ஆரம்பிக்கிறோம். அதுமாரி இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்ன வந்து எங்கள் தொழில்துறை அமைச்சர் ஜோஹோன்ற இண்டஸ்ட்ரி அவரை கூட்டு வந்து இன்றைக்கி ஸ்ரீதர் வேம்பு புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வந்து ஒரு ஐடி இது நிறுவனத்துக்கு அவர் வந்து இன்றைக்கி வந்து விருப்பம் செலுத்தியிருக்காரு. இதெல்லாம் எதுக்குன்னா வேலை வாய்ப்பு, நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு தான். இது மாதிரி காலி பணியிடங்கள் இன்றைக்கி வந்து 4600 பேர் தகுதியின் அடிப்படையில் மெரிட்டில் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கோங்க. அதுமாரி ப்ரொமோஷன்ஸு இன்றைக்கி எல்லாம் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதாவது தகுதி வாய்ந்தவர்களுக்கு அந்தந்த துறையில் கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அது எதுக்குமே இன்றைக்கி தடை இல்லை. இன்றைக்கி வந்து நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்றைக்கி மக்களுடைய வந்து மக்களுக்காக நலனுக்காக வந்து இன்றைக்கி மாண்புமிகு பாரத பிரதமரும் அதை தான் வந்து விரும்புகிறாரு. இங்கே இருக்க முதலமைச்சரும் அதை தான் விரும்புகிறாரு. எங்கள் அரசு வந்து இன்றைக்கி மக்கள் நலத்திட்டங்களை செம்மனே செய்து வருது. துரைசாமி சார், இவ்வளோ திட்டங்களை வந்து அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு, இவ்வளோலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த ஆட்சி காலத்துலேயும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி காலத்துலேயும் என்னென்னலாம் லேப்சஸ் இருக்குது இங்கே? சார், ஃபஸ்ட்டு இந்த டிபேட்டோட டாப்பிக்கே மத்திய அரசு சார்ந்து தான் மாநில அரசு இருக்குதா அப்படின்றது தான் டாபிக். ஆனால் டாபிக் எப்படி போகுதுன்னா, காங்கிரஸ் சிறப்பாக செயல்பட்டுதா, பிஜேபி சிறப்பாக செயல்பட்டுதான்ற மாதிரி போகக்கூடாது. இது வந்து ஒரு அரசியல் டாபிக் இல்லை சார், இது ஒரு ஃபினான்ஷியல் முக்கியமான ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டமான முக்கியமான டாபிக். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பட்ஜெட் ரீதியாக வந்து அணுகுமுறை பண்ணும்போது தான் அதுக்கான தேர்வு இது கிடைக்கும். எங்களோட பார்வை என்னென்னா, லட்சிய ஜனநாயக கட்சியின் பார்வை என்னென்னா, நாங்கள் எங்களோட ஆட்சி மூலமாக சரியான ஆட்சி கொடுத்தது மூலமாக அடுத்த வரும் காலங்களில் 5 வருடத்துக்கு அப்புறம் மத்திய அரசு சார்பு நிலை இல்லாமல் மாநில அரசு தன்னாட்சியாக வளர வேண்டும் அப்படின்றது தான் எங்களோட பார்வை. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம 75% மத்திய அரசு சான்று தான் இருக்கும். மத்திய அரசு இல்லாமல் மாநில அரசு எதுவுமே பண்ண முடியாதுன்ற திட்டங்கள், அந்த கேள்வி தவறான கேள்வி. மாநில அரசு நினைச்சாலும் பண்ணலாம். மத்திய அரசு பல திட்டங்கள், மத்திய அரசு கூட நம்ம இணக்கமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பல ஸ்கீம்ஸ்கள் நமக்கு வரும். இப்போ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸு, கிராண்ட்ஸு, அடிஷ்னலாக கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க எப்படி பேசிக்கிறாங்கன்னா வந்து மத்திய அரசு இருந்துச்சுன்னா வந்து மத்திய அரசுமோ மாநில அரசுமோ வந்து மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க காசே தரமாட்டாங்க, அதனால் வந்து முடங்குது. அந்த மாதிரி வாதம் தப்பு. ஏன்னா எப்பவுமே யூனியன் டெரிட்டரின்றது ஒரு சின்ன மாநிலம், நமக்கான ஒரு மக்கள் தொகை, நமக்கான ஒரு ரெவன்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள். ஆனால் ஒரு மாநிலத்துக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கோ அந்த பொறுப்பு இதே யூனியன் டெரிட்டரியில் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளோட பார்வை எப்படி இருக்குன்னா, மத்திய அரசு சார்ந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குல்லோ நம்ம இணக்கமாக போகணும். அதில் போய் வந்து நம்ம வந்து எந்த கவர்மெண்ட்டாக, லெட் இட் பி பிஜேபியாக இருக்கட்டும், லெட் இட் பி காங்கிரஸ், யார் இந்த மத்தியில் ஆண்டாலும் அவங்களோட இணக்கமாக போகும்போது தான் பல திட்டங்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்கீமுன்னு கொண்டு வந்தாங்கன்னா அது வெறும் பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான் கொடுப்போம், வெறும் தமிழ்நாடு கொடுக்க மாட்டோன்றது கிடையாது. அதை நம்ம எப்படி கேட்டு பெறுறோம், எப்போ எத்தனை தடவை இங்கேருந்து வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியை போய் நம்ம போய் பார்த்துட்டு அதை கேட்டு வாங்க வச்சு தான் நம்மளோட இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளோட பார்வை எப்படி இருக்கணும்னா, இப்போ தோழர்கள்லாம் எல்லாருமே வந்து மாநில அந்தஸ்து பற்றி பேசுவாங்க. மாநில அந்தஸ்து கேட்கறதுக்கு முன்னாடி தற்சார்பாக நம்மளை நாமளே வளர்த்துக்கணும். நம்ம சொல்கிற அந்த ரெவன்யூ டெஃபிசிட்டோ, நம்மளோட ரெவன்யூ டெஃபிசிட் இல்லாமல் நம்ம வருமானம் மூலமாக நம்மளோட பென்ஷன், நம்மளோட சேலரி, நம்மளோட இது எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம மாநில அந்தஸ்துக்கு போகணுன்றது எங்களோட பார்வை. ஆனால் இதில் என்ன கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா, இப்போ எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் வந்து மத்திய அரசுக்கிட்ட தான் சார்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது மாநில அந்தஸ்து கிடைச்சா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் இருக்குமா சார்? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க சார். 2021-20 பட்ஜெட், 2025 பட்ஜெட், இந்த 2 பட்ஜெட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க சார். 8700 கோடி 2020 பட்ஜெட் சார். கோவிடுக்கு நான் 21 நான் கம்பேர் பண்ணல, ஏன்னா கோவிட் அது எப்பவுமே வந்து ஒரு பேண்டமிக், அதை விட்டு 2020 8700 கோடி, இன்றைக்கி 13700 கோடி சார். அப்போ ஒரு பட்ஜெட்டில் நம்ம பட்ஜெட்டில் பார்க்கும்போது ரெவென்யூ எவ்வளோ ஒரு ஸ்டேட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, அப்போ ஒரு 8700 கோடி வருது. அந்த 8700 கோடி எங்கெங்கெல்லாம் வருது? ஜிஎஸ்டி, அதர் இன்கம் டேக்ஸ் மூலமாக வரும், நான் இன்கம் டேக்ஸ் மூலமாக நான் ரெவென்யூக்கு இது இருக்குது. இல்லை உதாரணத்துக்கு வந்து ஃபைன் போடுறது, பெனால்ட்டி, வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில், அது மூலமாக வருவார். அது இல்லாமல் 3வது பங்கு தான் வந்து சிஎஸ்எஸ், சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். அதில் தான் கிராண்ட்ஸ் வரும், முக்கியமான கிராண்ட்ஸு. இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து அடிஷ்னலாக இப்போ ஒரு 200 crore பட்ஜெட் இதெல்லாம் சொன்னால், அந்த சிஎஸ்எஸ் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புதுச்சேரி மாநிலம் 35% 40% வந்து டிபெண்ட் ஆகி இருக்குது.
அந்த நம்மளோட பட்ஜெட்டோட 35% வந்து டிபெண்டாக இருக்கும்போது நீங்கள் எப்படி மத்திய அரசு சாராமல் நீங்கள் வந்து இங்கே வந்து முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும்? அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் மத்திய அரசு சாராமல் நம்மளால் வந்து இப்போதைக்கு 70% முக்கியமான வளர்ச்சிகள் எதுவும் பண்ண முடியும். அதே மாதிரி மாநில அரசு தன்னாட்சியாக பல இப்போ பெண் குழந்தைங்களுக்கு 50,000 போடுறது, நம்ம முதியோர் உதவித்தொகை பென்ஷன் போடுறது, இது எல்லாமே வந்து மாநில அரசு சார்ந்து செய்ய முடியும். அது வந்து மத்திய அரசு கிட்டது கிராண்ட் கேட்குறது. உதாரணத்துக்கு வந்து இப்போ ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் சிஸ்டம் இருக்குது. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சிஸ்டமில் கிட்டத்தட்ட மத்திய அரசோட பங்கீடு பார்த்தீங்கன்னா 60-40ன்னு சொல்லுவாங்க. ஆனால் 60% கொடுக்குற மத்திய அரசு குறைந்த 1,00,000 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் மாநிலத்தில் தான் அதிகமான செலவு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மாநிலம் பங்கு மத்தியத்தோடு சேர்த்து இருக்கும்போது தான் பெட்டராக இருக்கும். சில ஸ்கீம்ஸ் ஸ்டேட்டும் தாராளமாக செய்யலாம். அதனால தான் சொல்கிறது 75% இன்னைய சூழ்நிலையில் மத்திய அரசை நம்பி தான் நம்ம இருக்கோம். 25% மாநில அரசே பண்ணலாம். நம்ம ஒரு சரியான நிலையான ஆட்சி செய்யும் போது கண்டிப்பான முறையில் இந்த ரிவர்ஸ் ஆகும்போது 75% மாநிலமே தன்னாட்சியாக செய்யலாம், 25% டிபெண்ட். அப்போ நம்ம மாநில அந்தஸ்துக்கு போகலாம். இதுதான் சார் எங்களோட தொடர்ந்து பேசுவோம் சார். சார், இப்போது மாநில அந்தஸ்து புதுவைக்கு வந்து தேவையா அப்படின்ற கேள்வி வந்து பொதுவாகவே வைக்கப்படுது. நீங்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து இந்த மாநில அந்தஸ்தை செயல்படுத்திருக்கலாம் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை கலந்துருக்கலாமே. மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கை முதல் வைத்ததே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். 70களில் வச்சது. நாங்கள் தொடர்ந்து மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். புதுச்சேரி சட்டமன்றத்தில் 13 முறை வந்து மாநில அந்தஸ்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் 7 முறை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வந்த தீர்மானம் தான் வந்து அரசு தீர்மானமாக மாறியிருக்கு. 2023 பிப்ரவரியில் ஒரு மாநில அந்தஸ்துக்கான கருத்தரங்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கம்பன் கலையரங்கத்தில் நடத்தணும். மிக பிரம்மாண்டமான கருத்தரங்கம் அது. அதற்கு பிறகு வந்து புதுச்சேரியோடைய சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட அந்த மாநில அந்தஸ்துக்கான தீர்மானம் மத்திய அரசாங்கத்திட்ட போகவே இல்லை. இது வந்து எப்படி வருதுனாக்கா, எங்களோட கட்சியினுடைய எம்பியாக இருந்த சுப்ராயன், திருப்பூர் தொகுதி சுப்ராயன் என்று ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி போடுறாரு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கக்கூடிய உத்தேசம் மத்திய அரசுக்கு இருக்கிறதா? எப்போ வந்து தனியாக கடைசியாக எப்போ வந்து இந்த தீர்மானம் மத்திய அரசாங்கத்திற்கு வந்தது அப்படின்னு கொடுக்கும்போது, புதுச்சேரிக்கு ஸ்டேட்ஹுட் மாநில அந்தஸ்து கொடுக்கக்கூடிய உத்தேசம் மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை, இதே ஏற்பாடு தொடர வேண்டும் அப்படின்னு போட்டுட்டு, அடுத்தது 2016க்கு அப்புறம் மாநில அந்தஸ்துக்கான தீர்மானமே வர்ற அப்படின்னு ஒரு பதில் கொடுக்கப்படுது. அப்படின்னாக்க கேளுங்க, நான் சொல்றேன், நான் வரேன். அப்படின்னாக்க இங்க போடப்பட்ட தீர்மானம் இருக்குல்ல, தீர்மானத்தை வந்து மத்திய அரசாங்கத்திற்கே அனுப்பலனாக்க இது ஒரு கண் துடைப்பா இல்லையா? யாரை ஏமாற்றுவதற்காக போடப்பட்ட தீர்மானம் அது? இல்லை, இந்த கேள்வியை எதுக்காக வைக்கிறேன்னா, ஏன்னா மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கான திட்டங்கள் வந்து இங்கே வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு சார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மத்திய அமைச்சராக இருந்துச்சு, உள்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்திரஜித் குப்தா வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ கூட வந்து நாங்கள் போய் ஹோம் மினிஸ்டரை பார்க்கும்போது அதற்கான காலம் இன்னும் கனியவில்லை அப்படின்னா வந்து ஹோம் மினிஸ்டர் சொன்னது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் வந்து ஒரு கமிட்டி போடப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைகள் வேற. சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் போடப்பட்ட கமிட்டி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான தகுதி உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், 15 வருஷமாக 3வது டேர்ம் பிஜேபி அரசாங்கம் இருக்குது. இந்த பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்க காலகட்டத்தில் தீர்மானங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுனாக்க, அதற்கான உத்தேசம் இல்லை, இதே ஏற்பாடு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சார் கூட சொல்லும் போது என்னன்னாக்கா, நமக்கான ஒரு இதை உருவாக்கிக்கிட்ட வந்து மாநில அந்தஸ்து கேட்கணும். மாநில அந்தஸ்து கிடைச்சாதான் நமக்கான திட்டங்களை நம்ம உருவாக்கிக்க முடியும், நமக்கான நிதிகளை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். திட்டங்களின் மூலமாக நமக்கு இன்னைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மாண்புமிகு என்ஆர் அவர்கள் என்ன சொல்றாரு, எனது கைகள் கட்டப்பட்டு இருக்கு, எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்ப மத்திய அரசோட இணக்கமாக இருந்து இந்த மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி தத்துவத்துல நம்பிக்கை உள்ளவர்கள்.
மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இப்போ சார்ந்து இருக்கிறதோ நம்பி இருக்கிறதோ இல்லை, ஒரு ஃபெடரல். ஏன்னா இந்தியாங்கிறது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களினுடைய ஒரு ஒன்றியம் அது. அப்போ மத்திய அரசாங்கம்ங்கிறது வந்து இதை வந்து சமமாக பார்க்க வேண்டும், பரஸ்பர ஒத்துழைப்பும் ஆலோசனைகள் வாயிலாக தான் வந்து நடத்த முடியும். இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இதை சில இடங்கள்ல ஸ்டேட்டுங்கிறாங்க மத்திய அரசாங்கம், சில இடங்கள்ல வந்து யூனியன் டெரிட்டரிங்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி இங்கே வரக்கூடிய வருவாயை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை வந்து ஸ்டேட்டுங்கிறாங்க. ஆனால் ஃபினான்ஸ் கமிஷன் வரும்போது இதை வந்து யூனியன் டெரிட்டரிங்கிறாங்க, அங்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நமக்கான சென்ட்ரல் பூல் இருக்குல்ல ஃபண்டு, அதுலேருந்து நமக்கான நிதியை வந்து கோரி பெறக்கூடிய உரிமை வந்து நமக்கு இல்லை. ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷனில் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஆனால் ஜிஎஸ்டின்னு வரும்போது தமிழ்நாடு மாதிரி புதுச்சேரியில் பண்ணுறாங்க. ஆனால் உரிய பங்கு வருதானாக்கா வரமாட்டேங்குது. இப்போ புதுச்சேரி வந்து விடுதலை அடைந்த போது பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு, ட்ரீட்டி ஆஃப் செஷன். அதில் வந்து அதுக்கு பிறகு வந்து இங்கே 90% வந்து மானியம் கொடுக்கப்பட்டுச்சு. அங்கே வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த இது வந்ததுனால நம்ம இங்கே பல வளர்ச்சி திட்டங்களை பண்ணோம். அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கைகளில் மாற்றங்கள் வரும்போது 70 வந்து இன்னைக்கு 30% மாறிடுச்சு. மத்தியில் வந்து அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இருந்தப்போ நம்ம இங்கே நிறையா இங்கே புதுச்சேரியில் வந்து டிஎம்கே கம்யூனிஸ்ட் வந்து அமைச்சரவை ஆட்சியில் இருந்தப்போ இங்கே கேவிகே கொண்டு வந்தோம். கேவிகே பண்ணை 5 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் கொண்டு வந்தோம். மத்திய அரசாங்கத்தோடைய ஒத்துழைப்போட நிதி உதவியோட கொண்டு வந்தோம். டேக்ஸ் ஹாலிடே கொடுத்தோம். இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்துச்சு, வேலை வாய்ப்பு வந்துச்சு. இந்த நமக்கு வந்து ஏற்கனவே 3 பஞ்சாலைகள் இருந்துச்சு. அரசு துறைகள் வந்து போதுமான இதாக இருந்துச்சு. விவசாயம் இருந்துச்சு, ஃபிஷரிஸ் மீன்பிடி இருந்துச்சு. நம்ம ஒரு வளமான இதாக இருந்துச்சு. இன்னைக்கு எங்கே இருக்கோம் நம்ம? புதுச்சேரி எங்கே இருக்கு? அரசாங்கம் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் பெஸ்ட்டுங்கிறத வந்து எதில் வந்து அவங்களுடைய கவனம் இருக்கு? இந்தியாவில் ஒப்பீட்டளவில் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது புதுச்சேரி. வேலை வாய்ப்புக்கான திட்டம் என்ன இருக்கு? டூரிசம் டெவலப்மெண்ட்டுங்கிறாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தோடைய கொள்கை. சுற்றுலா வளர்ச்சி மட்டும்தான் கொள்கையா இருக்கு. சுற்றுலா வளர்ச்சிக்கு இருக்கட்டும், சுற்றுலா வளர்ச்சினாக்க என்ன மாதிரியான வளர்ச்சி வருது? இங்க நம்மளோட கலாச்சார சீர்கேடு தான் வந்துட்டு இருக்கு. அதுதான் நடக்குது. புது புது பப்பு வருது, ரெஸ்டோ பாரு வந்து, இன்னும் சொல்ல போனா புதுச்சேரியில் மதுபான தொழிற்சாலைகள் தேவையா? மதுபான தொழிற்சாலைகள் இன்னைக்கு 3 பஞ்சாலைகள் மூடப்பட்டு இருக்கு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே இல்லை. இருக்கிற இண்டஸ்ட்ரியும் கான்ட்ராக்டு கேஷுவல் ஒர்க்கர்ஸு, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிட்டு அத்துக்கூலிக்கு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்னும் பல விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னாக்கா நமக்கு நிறைய செய்திகள் வருது. பப்பில் வந்து விபச்சாரம் நடக்குது, அங்கே விபச்சாரம் நடக்குது, பியூட்டி பார்லர் விபச்சாரம் நடக்குதுன்னு. உள்ளூரில் வாங்கும் சக்தி போயிடுச்சு மக்களுக்கு. வேலை இல்லை, வேற என்ன பண்ணுவான்? வெளியூர்லேருந்து மக்கள் குடிக்க வரவன் அடுத்தது எதை தேடுவானோ அதை கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு. ஒரு கலாச்சார சீரழிவுன்னு கூட இல்லை, பொருளாதார சீரழிவு, எல்லா விதத்திலுமே சீரழிவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க? எப்படி இணக்கமாக செயல்பட்டு திட்டங்களை கொண்டு வரணும்? ஆமா, நிச்சயமா இங்க என்ன தேவை அப்படிங்கறது வந்து வேலை வாய்ப்புக்கான இது என்ன. இன்னைக்கு டெக்ஸ்டைல் பார்க் நாங்க வந்து கைலாஷ்நாதனுக்கு இது எல்ஜியை பார்த்து ஒரு இது கொடுத்தோம். பிஎம் மித்ரான ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் கூட விருதுநகரில் வந்து அந்த ஸ்கீம் வருது. ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கா, இது டெக்ஸ்டைல் பார்க். இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் மாண்புமிகு நமச்சிவாயத்தை பார்த்து வந்து ஒரு இது கொடுத்தோம். அந்த ஸ்கீம்லேருந்து இங்கே கொண்டு வரணும், அந்த ஸ்கீமில் நமக்கு கோரி பெறணும் அப்படின்னு அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணார். அவர் வந்து மினிஸ்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் பார்க்கு புதுச்சேரி கொண்டு வரப்படும்னு சொன்னார். ஆனால் எங்களுடைய எம்பியை வச்சு நாங்கள் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் கேட்கும்போது நாங்கள் தயாராக இருக்கோம், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கூட வரல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கவர்னரை போய் பார்க்குறோம். அதாவது அசம்பிளியில் சொன்னதே வந்து அவங்க செய்யலை. சார் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உதவித்தொகைகள் அது உயர்த்திட்டோம், உதவித்தொகைகள் அப்படியே வச்சுருக்க முடியாது, உயர்த்தி தான் ஆகணும். விலைவாசி ஏறுதுல்ல, விலைவாசி ஏறும்போது எல்லா உதவித்தொகைகளும் ஏறி தான் ஆகணும்.
வேகன்சி ஆட்சியில ஒண்ணுமே செய்யலையா? நாங்க இன்னைக்கு வந்து தானே எல்லாமே மக்களுக்கு எல்லாம் செய்தி அப்படி பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பார்க் போன ஆட்சியில- ஃபார்மா பார்க்கும் அதாவது சேர்த்து ஒரே Pharma நாள்ல park கொண்டு வர்றது சேர்த்துக்கோ. இல்லைங்க டெக்ஸ்டைல் பார்க். நம்ம வந்து இல்ல, ஒரே நாள் கொண்டு வரது அதுக்கான கிடையாது. ஒரே திட்டங்கள் நாள் தயாரிக்கப்படுது. நீங்க எவ்வளவு நாள் திட்டங்கள் தயாரிக்கப்படுது. திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்படும் போது கண்டிப்பாக 2021 கண்டிப்பாக வரும்போது அவங்களுடைய textile தேர்தல் park கோரிக்கையில வரும். இருக்குது. அந்த ஸ்கீம் கொண்டு இல்ல, கொண்டு வரும். சார், கண்டிப்பா ஸ்கீம் கொண்டு வரும். வந்தது உங்களுக்கு இருங்க PM மித்ராவுல இப்போ வந்து டெக்ஸ்டைல் பார்க்குக்கான இது வந்து விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது எப்போ மறுபடியும் ஓப்பன் ஆகுங்கிறது தெரியாது. அப்ப சரி, அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா மேலுக்கு வந்து நீங்க ஏதோ வேற ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு. அது நாங்க போய் பேசணும். இது வரைக்கும் நடக்கல. அவருக்கு எல்ஜியை பார்த்து பெட்டிஷன் கொடுத்தோம். கவர்னர் அறிக்கையிலையும் வந்துச்சு. அது நான் ரொம்ப வந்து இதில் ஆர்வமாக இருக்கேன், இங்கே டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வரணும். இன்னை வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுச்சுன்னா ஒன்றும் எடுக்கப்படலை. அப்போ வேலை வாய்ப்புக்கான திட்டங்களை வந்து நமக்கு கொண்டு வரணும். அரசாங்கத்துக்கு வந்து எப்படி வேணாலும் வருமானம் வரலான்னு இருந்துட்டாக்க முகாந்திரம் இல்லாத ஒரு கேட்போம். இது வே- சார் கிட்ட கேட்போம். என்ன இது என்னன்னாக்கா அரசாங்கம் நான் உங்களோட டாபிக் வரும். மத்திய அரசாங்கத்தோட ஒத்துழைப்போட தான் இங்கே வந்து நலத்திட்டங்களை இது பண்ண முடியுமானாக்கா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒருத்தர் சார்ந்து செயல்படணும். இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை நிலை அப்படி இல்லை. நான் பிஜேபி ஸ்டேட்ஸுடைய நிலைமைகள் என்ன எப்படி இருக்கு? கவர்னர் தான் எதுக்கு அங்க வச்சிருக்காங்க? இருங்க அதை நான் ஒத்துக்க முடியாதுங்க. இருங்க. நான் ஒரு உதாரணம் இருங்க. சொல்றேன். காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா அவர் வந்து நரேந்திர மோடி ஒரு சுரங்கப்பாதையை திறக்கிறதுக்காக காஷ்மீருக்கு விஜயம் செய்கிறார். உமர் அப்துல்லா தேசிய மாநாட்டு கட்சி, அவர் வந்து இண்டி கூட்டணியில் ஒரு அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி. ஆனால் பிரதமர் வந்து அங்கே போய் அந்த சுரங்கப்பாதையை திறந்து மக்களுக்கு அர்ப்பணித்த உடனே அந்த உமர் அப்துல்லா மீட்டிங்கில் என்ன சொல்கிறாரு, நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் மிக மனதார பாராட்டுகிறேன். எங்களுடைய பகுதிக்கு நாங்கள் கேட்குற நிதியை விட நீங்கள் தாராளமாக கொடுக்குறீங்க. காஷ்மீரும் டெல்லியும் இன்றைக்கு மனதால் ஒன்றிணைந்து இருக்கிறது. நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க காப்பாத்துனீங்க. அந்த வளர்ச்சி எதுவும் இல்ல. அந்த வளர்ச்சியே இல்ல இன்னும். நாங்க பேசுறதுக்கு அவர் வந்து காஷ்மீர் மோசமா இருக்கு. காஷ்மீரே மோசமா இருக்கு. கருத்து சொல்றேன்னா நம்ம கூட்டணியில இல்ல. 2021 ஆண்டுல அவரு ஒரு இண்டி கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். அவர் மனதார உதாரணம் கொடுக்குறேங்க. 20 ஆண்டுக்கு மேலாக நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருந்தாங்க, பிஜு ஜனதா தளம். அந்த மாநிலத்துக்கு அந்த முதலமைச்சருக்கும் மத்திய மணிப்பூருக்கு ஒண்ணுமே பண்ணலையே. மணிப்பூர் இன்னும் பை வாங்கிட்டு இருக்கீங்க. தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி தேவையான அனைத்தையும் வாங்கி வர்றாரு. மத்திய அரசு சாராதவங்க கேட்கும்போது புதுச்சேரி சார்ந்து போய் என்ன சொல்ல வரீங்க புரியல. புதுச்சேரி அப்ப வந்து நம்ம முதலமைச்சர் நான் சொல்ற கருத்து வேறங்க. பாகுபாடு இல்ல. உண்மைதான். பாகுபாடு இல்லாம முதல்வரும் போகல. அமைச்சர்களுமே போகல. நான் சொல்ற கருத்து டைவர்ட் ஆகாதீங்க. நான் சொல்றது பாகுபாடு இல்லாம மத்திய அரசு செயல்படுத்துங்க. அதுல அதனால நம்ம அதாவது ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும். அருமையான சொல்லுவீங்க. இல்ல அருமையான சொல்லுங்க. சொன்னது வேலை வாய்ப்புக்கு கடலூர்ல சிப்காட் இருக்கு. அதுக்குள்ள சிப்காட் வந்து பாண்டிச்சேரி திடீர்னு சிப்காட் போட்டாங்க. நீங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் முதல்வருக்கு போறீங்க. நீங்க நிஜத்துக்கு வாங்க. நீங்க நேர்ல ஆடி இருக்கீங்க. நிஜத்துல வாங்க. நேர்ல ஆடுறது வேற. ஒரே ஒரு கேள்வி. நீங்க சொல்றீங்க காஷ்மீரை பத்தி பேசுறீங்க. பாண்டிச்சேரியும் வந்து யூனியன் டெரிட்டரி தான். இன்னைக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் காஷ்மீரும் வந்து யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ல காஷ்மீர் இருக்கு ஸ்டேட்னு வச்சிருக்காங்க, பாண்டிச்சேரி இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அங்க கவர்னர் உங்க புகழதான் செய்வாரு. அந்த மாநில முதலமைச்சர் இணக்கமாக இருக்காரு. அதனால ஃபினான்ஸ் கமிஷன் இன்னைக்கு காஷ்மீர் ஏன் சேர்க்கப்பட்டிருக்கு, புதுச்சேரி ஏன் சேர்க்கப்படல? ஒன்னொன்னா சேர்ப்பாங்க. ஒரு ஸ்டெப்பா தான் இப்ப நீங்க கேளுங்க. மத்திய அரசு கூட்டணியில இருந்தீங்க. நீங்க இப்ப இணக்கமா இருந்தா நிறைவேற்றப்படுமானாக்க நான் என்ன கேக்குறேன்,
டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொன்னாங்கல்ல. வந்து பாண்டிச்சேரியில வந்து பிஜேபி கூட்டணி அரசாங்கம் வந்தாக்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். இங்க என்ன நடந்திருக்கு? வேலை வாய்ப்பு என்ன இருங்க, வேலை வாய்ப்பு படிப்படியா டெவலப் ஆகுது. ஏதாவது ஒரு இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுக்கு பேசிக் கூட பேசிக் க்ளோஷர் நோட்டீஸ், பிளாஸ்டிக் க்ளோஷர் நோட்டீஸ், சுகர் மில் க்ளோஷர் நோட்டீஸ், சுதேசி பாரதி மூடப்பட்டு நாங்க வந்து செய்யலங்க, எங்க ஆட்சியில செய்யல. பிளாஸ்டிக் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, சீர்திருத்தம் பண்ணிட்டோம். இல்லைங்க, சீர்திருத்தம் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சம்பளம் ஊதிய நிர்வாகிகள் எத்தனை கார்பரேஷன் போடப்பட்டிருக்கு? பாஸ்கோல மட்டும் ஹைகோர்ட்டோடைய டைரக்ஷனால போடப்பட்டுச்சு. அது இது பிளாஸ்டிக்ல போடுறாங்க, பிளாஸ்டிக் மூடுறாங்க. அதான் சொல்றேன், க்ளோஷர் நோட்டீஸ் படிப்படியா நாங்க பண்ணிட்டோம். இந்த டபுள் இன்ஜின் இருங்க, நீங்க கம்யூனிஸ்ட் தானே, உங்களுக்கு ஆலை தொழிலாளியே நல்லா தெரியும். இன்னைக்கு ஏஎஃப்டி, பாரதி, சுதேசி 3 மில்லுல ஒர்க் பண்ற ஆலை தொழிலாளிக்கு இன்னைக்கு நிலுவைத் தொகையை 90% இந்த அரசாங்கம் வழங்குச்சா இல்லையா? மனசாட்சி சொல்லுங்க. இவ்வளவு காலம் குடுக்கலங்க. நாராயணசாமி கவர்மெண்ட்ல கொடுக்க வேண்டியது. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்களா? டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்ல சட்டமன்ற முக்கியமா இருக்கு. அதான் உங்களுக்கு வாய்ப்பு அழகு சார். சார், இப்போ மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் தான் எல்லா திட்டங்களும் புதுவையில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சிய ஜன கட்சி தரப்பில் சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன சார்? மத்திய அரசோட இணக்கமாக இருக்கணுன்றது ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா? புதுச்சேரி என்பது மத்திய அரசோட குழந்தையாகவே இருந்தது ஒப்பந்த அடிப்படையிலே. நேரு என்ன சொல்கிறார்? புதுச்சேரி பிரான்ஸோட ஜன்னல் சொன்னார். புதுச்சேரி வந்து இந்தியா வந்து 47 விடுதலை, புதுச்சேரி 54 நவம்பர் 1 விடுதலை, 63/16 2வது ஒப்பந்தம் சட்டமான புதுச்சேரி இந்திய பாராளுமன்றத்திலும் பிரான்ஸ் பாராளுமன்றத்திலும் ஒப்பந்த அடிப்படையில் மாறுது. சரிங்களா? புதுச்சேரிக்கு அன்னைக்கு வந்து 90% மானியம் மத்திய அரசு கொடுக்கணும். ஏன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பண்ணுற மாதிரி செய்யணும். அதை கழுத தேஞ்சு கட்டுரம வர கதையாக இன்றைக்கி வெறும் 30% தான் புதுச்சேரிக்கு வருது மானியம் சொல்லிட்டு. அதற்கான காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். ஐயா நாராயணசாமியும் தவறு பண்ணிக்கிறாரு, ரங்கசாமியும் தவறு பண்ணிக்கிறார். இதனால் வந்த விளைவு தான் இன்னைக்கு புதுச்சேரி வந்து நம்ம நடுத்தரில் நிற்கிற மாதிரி நின்று இருக்கிறோம். என்ன தவறு நேர்ந்திருக்கு? புதுச்சேரி வந்து மாநில அந்தஸ்து பெற்று கிட்டத்தட்ட ஐயா சொன்னாங்க கம்யூனிஸ்ட் 70 கண்ணு. அதுக்கு முன்னாடியே சிவம் ஐயா வந்து இந்திய பாராளுமன்றத்திலே அது சம்பந்தம் கோரிக்கை வச்சாருங்க. புதுச்சேரிக்கு இவங்க பெற்றிருந்தாங்கன்னா, மாநில தகுதி பெற்றிருந்தாங்கன்னா இன்றைக்கி புதுச்சேரி வந்து மேலோங்கி நின்று இருக்கும். இன்றைக்கி புதுச்சேரிக்குன்ற ஒரு தேர்வாணையமே கிடையாது. நம்ம சின்ன சின்ன சண்டைக்காக இங்கே சண்டை போட்டுக்கிறது நமக்கு இது இல்லைங்க. எங்களுக்கு புதுச்சேரி நான் எதெல்லாம் இழந்து நிற்கிறதுமா, மொழியின் அடிப்படையில் இங்கே இனங்கள் அடிப்படையில் எல்லா வேலை வாய்ப்பும் இழந்துருக்கிறோம். மத்திய அரசு தேர்வாணையன்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அனைத்திலையும் வந்து வடநாட்டுக்காரன் வந்து தலைவராகவும் துணைத் தலைவராகவும் எல்லா அரசு பள்ளியிலையும் இருக்காப்புல. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு காஞ்சிமா முனியூரில் ஒரு பேராசிரியர் இருக்கார். அவருக்கு தமிழே சுத்தமாக தெரியல. அவர் பாடம் நடத்தலை, குடும்ப கதையை பேசிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு படிச்சுக்கிட்டு போயிடுறாரு. இன்று நிலைமை அப்படி தான் இருக்குது. நம்மளோட வேலை வாய்ப்பு முழுக்க இந்தியா முழுக்க பரவலாக்கப்படுது. நம்ம புதுச்சேரி மக்களுக்கான வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கல. இது ஒரு முதல் பிரச்சனை. மானியம் இன்னைக்கு புதுச்சேரிக்கு வந்து இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க? 1750 கோடி கொடுக்குறாங்க. பட்ஜெட் எவ்வளோ போடுறாங்க? 12,000 கோடி பட்ஜெட் போடுறாங்க. தோழர் சொல்கிறாரு புதுச்சேரிக்கு வந்து இவங்க வந்து நிரந்தர வருமானம் கிடையாதுன்றாரு. இன்றைக்கி புதுச்சேரியில் சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரியில் 3000 4,000 கோடி மத்திய அரசுக்கு போகுது. இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா காஷ்மீரை பற்றி, நான் காஷ்மீரை பற்றி பேசாதீங்கன்னு. காரணம்னா அங்கே இருக்கிற ஒரு சட்டத்தை மாற்றி அது ஒரு மாநிலமாக பிரிக்கிறாங்க, யூனியன் பிரதேசத்தை பிரிக்கிறாங்க. ஆனால் புதுச்சேரி ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்தம் போட போகிறாங்க. விதி 30 என்ன நம்ம சொல்கிறாங்க தெளிவாக? புதுச்சேரிக்கான உரிமைகள் பறிக்கப்படும் போது, கிடைக்காத போது, இந்திய அரசால் கொடுக்கப்படாத போது சர்வதேச நீதிமன்றத்தை அணுகலான்னு அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. எந்த மாநிலத்துக்கு இருக்குது? புதுச்சேரி என்பது தனி மாநிலங்க. நம்ம இந்தியா கூட சுதந்திரம் ஆடையிலங்க. நம்ம 54 தனி சுதந்திரம் ஆட்சோம். இந்தியா சுதந்திரம் பெற்று அவங்க போனதுக்கப்புறம் நாம் தனி நாடாக இருக்க வேண்டிய ஆள்.
ஆனால் நம்ம இந்திய மக்கள், புதுச்சேரி மக்கள் இந்தியாவோட இணைந்து இருக்கணும், தமிழர் பேசுகிறவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விரும்பி நம்ம போய் சேர்ந்த ஆட்கள் நம்ம. அப்போ நமக்கான உரிமையை இந்திய அரசு, யார் வேணாலும் இருக்கட்டும், ஆச்சு பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், அவங்க வந்து எங்களுக்கான உரிமையை கொடுக்கணும். நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் இணக்கமாக இருக்க, இணக்கம் சரி. இதுக்கப்புறம் என்ன, இப்போ பிஜேபி கூட கூட்டணியில் தான் என்ன இருக்கிறாரு, அவங்க ஆட்சி தான் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன இணக்கமாக இருக்கணும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் என்ன இணக்கமாக இருக்கணும்? அதை தான் சொல்கிறாரு அவர். இத்தனை திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கு, வரிசையாக திட்டங்கள் லைன் அப்ல இருக்கு அப்படின்றது தான் சொல்றாரு. சொல்ற திட்டங்கள் காங்கிரஸ் கட்சி ஆளும் போது தான் ஏஎஃப்டி மில்லு, சுதேசி மில்லு எல்லாமே மூடப்பட்டது. சரிங்களா? அது விற்கவும் முயற்சி பண்ணல. சம்பளம் கொடுக்கிறதுக்கு, ஓய்வூதியம் திட்டம் கொடுப்பதற்காக அந்த இடத்தை விற்பதற்கு முயற்சி பண்ணாங்க. அது மறுபடியும் என்ஆர் வந்து நிறுத்தப்பட்டது. இல்ல நீங்க தவறான செய்தி. அதுக்கான காரணங்கள்லாம் சொல்லுங்க. இல்ல சுதேசி பாரதியை விற்க முடியாது. அதுக்கு சரியான முறையில பராமரிப்பு காரணம் எங்களுக்கு வரல. புதுச்சேரிக்கு வந்து மாநில நிதி வரல சொல்றீங்க. அதுவே ஒரு தவறான பார்வை. நிதி வரல நீங்க கேட்டு உங்களுக்கு நெகோஷியேட்டர்ல நீங்க சரியான முறையில சரியான உங்களோட பட்ஜெட்ல நீங்க கேட்கணும். சரி, எல்லாமே கேட்டுதாங்க இருந்தது. எங்க கேட்டீங்க? ஆதாரமா நீங்க கொடுங்க. 2020 வரைக்கும் நீங்க ஆதாரமா கொடுக்கப்பட்ட நிதிக்காக எவ்வளவு கேட்டீங்க? ஆதாரமா கொடுங்க. புதுச்சேரிக்கான நிதி கொடுக்கப்பட்டு திருப்பி அனுப்பது வைத்திலிங்க ஆட்சி ஐயா. அன்னையில இருந்தா புதுச்சேரி வந்து நிதி சார் அது கொடுத்தாங்க. புதுச்சேரிக்கு செலவு பண்ண தெரியாம தவறான ஒரு பாலத்தை ஏதோ கட்டி, அதாவது நிதி செலவு பண்ண தெரியல, கணக்காட்ட முடியாம நிதியை வந்து மத்திய அரசு நல்ல பேர் வாங்க திருப்பி அனுவான் பாரு. அன்னைக்குதான் அவன் மத்திய அரசு நிதியை 2025 சிஏஜி ரிப்போர்ட் பிரகாரம் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் நானும் அவரும் சொல்ல, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேல பணம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸ் கொடுத்த பணத்தை நம்ம செயல்படுத்த முடியாம 400 கோடி நம்மளும் தான் ரிட்டர்ன் சிறப்பு குறு நிதி. 2025 சார், இப்போ ரங்கசாமி சார் எந்த அளவுக்கு மத்திய அரசோட இணக்கமாக இருந்து புதுவை மாநில வளர்ச்சிக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ சார் சொல்லும்படியான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இங்க சூழல் நிலவுது, இணக்கமாக இருக்கீங்க மத்திய அரசோட? தமிழனை கண்டெடுத்த அருந்த ஒப்புதல் ஒரு வளமான புதுவை நிரந்தர முதல்வர், மக்கள் முதல்வர் என்ஆர் அவருடைய ஆட்சி இணக்கமாக தான் இருக்குது. ஆனால் அடிமையாக இருக்க சொல்கிறத ஏற்றுக்க முடியாது யாரும். மத்திய அரசோட இதை விட என்ன அண்ணன் சொல்கிறமே இல்லை. இணக்கம்னா என்ன இணக்கம்? எனக்கு நான் பகையாக இருக்கிறோம். துரைசாமி சார், இப்போ வந்து சில மாநிலங்கள்லாம் இருக்குது இந்திய ஒன்றியத்தோட இணைந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ காஷ்மீர் மாதிரியான மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அங்கே ஒரு தனி சட்டம்லாம் இருந்தது, அதை ஆப்ரோகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சிக்கிம் இந்த மாதிரி, கோவா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸுக்குலாம் இப்போ புதுச்சேரிக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தேவையா? இந்த மாதிரியான சிறப்பு அந்தஸ்தோ மாநில அந்தஸ்தோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது இந்த மாதிரியான காலகட்டத்தில்? சார், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் மாநில அந்தஸ்து கொடுக்கறதுல வந்து யாருமே வந்து அதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக கொடுக்கணுன்றது. ஆனால் நம்மளோட இது என்னென்னா, வெதர் ஆர் வி எலிஜிபிள், நம்ம அதை கேட்கறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு பொலிட்டிக்கலாக வந்து சண்டை போடுறதுனாலையோ ஒரு யதார்த்தத்தை மீறி நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம். அப்போ நம்ம அது முன்னாடி சொன்ன மாதிரி 35% வந்து நம்மளோட பட்ஜெட்டோட நிதியை மத்திய அரசு சார்ந்து இருக்கும்போது நீங்க எப்படி வந்து மாநில அரசு கேட்பீங்க? இவர் தவறா சொல்றாருங்க. அடுத்தது என்னங்க வருமானம் ஒரே நிமிஷம் அங்க எவ்வளவு இல்லங்க தவறான கருத்து பதிவு பண்ணாதீங்க. தாராளமா நம்மளோட கோரிக்கைகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா அதே பக்கம் எப்படி நீங்க மாநில அந்தஸ்து கேட்கறதுக்கான என்ன முயற்சி எடுக்கணும் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா அதே பக்கம் வளர்ச்சியை நோக்கி
நீங்கள் உங்களுக்கான திட்டங்கள் என்ன, இங்கே வேலைவாய்ப்புகள் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க, இங்கே வந்து எப்படி டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியும், உங்களோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் பார்க்கணும். இங்கே 8700 கோடி இருக்கிற போது அப்பயும் வந்து 3700 400 4000 கோடி வருமானம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி 5700 இருக்குது. அப்போ உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ உங்களோட வருவாய் வந்துகிட்டே இருக்கு. அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தார் வந்து வருவாய் பெருக்கிறது பற்றி. இங்கே மட்டும்தான் வந்து முதலமைச்சர் 2 பேரோட அட்வர்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து போன முதலமைச்சர் என்ன சொன்னார், இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு இதை தவிர்த்து மற்ற எல்லாம் செஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு அட்வர்ஸ் கமெண்ட். இந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகையின் அடிப்படையில் பார் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ பார் ரெஸ்ட்ரோ பார் வந்து இல்லை சார், வளர்ச்சின்றது வேறு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்க தற்சார்பாக அவங்க எப்படி நம்ம புதுச்சேரி மக்கள் மாநிலம் வந்து தற்சார்பாக இருக்குன்றாங்க, அதே மாதிரி இன்னைக்கு பாண்டிச்சேரி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் தன் குடும்பத்துக்கு தேவையானது தானே சம்பாதிக்கிற நிலைமை வரணும். நம்ம இன்றைக்கும் வந்து என்னென்னா ஓல்டேஜ் பென்ஷனு இதை மட்டுமே வந்து நம்ம ஒரு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுவும் தேவை, அது இல்லைன்னு நம்ம சொல்ல, அதுவும் தேவை. ஆனால் அதை விட முக்கியமான தேவை வேலைவாய்ப்பு, அதுக்கான திட்டங்கள், உள்ளுக்குள்ளே என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட். இப்போ தோழர் சரியாக சொன்னார், டெக்ஸ்டைல் பார்க் மட்டும் இல்லை, 5 வருஷத்தில் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னிட்டு ஆனால் அது ஏன் வந்து பண்ணலன்றது கேள்வி கேட்கும்போது பண்ணுறோன்னு சொல்கிறது சரியாக இருக்காது. 2021 போட்ட உங்களோட மேனிஃபெஸ்டோவில் சொன்னது டெக்ஸ்டைல் பார்க்கு, ஃபார்மா பார்க்கு, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் எதுவுமே இங்கே இல்லை. ஏதாவது ஒரு புது இண்டஸ்ட்ரி, எத்தனை இண்டஸ்ட்ரி வந்திருக்கா, வெறும் லைசன்ஸ் கொடுத்த இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. லைசன்ஸ் கொடுக்கறது கிடையாது. எத்தனை கன்ஸ்ட்ரக்ட் ஆகி எத்தனை வேலை வாய்ப்பு, வெறும் கவர்மெண்ட்டில் 2500-3000 பேர் சேர்றது வந்து எப்பவுமே ஜாப் ரெகுலர். ஆனால் அது போன ஆட்சியில் அது கூட கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ரிஃப்ளெக்ட் ஆகல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹைவே போடுறாங்க, ஒரு இப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக சொல்றாங்க. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப சொன்னாங்கன்னா வேலை வாய்ப்புல சொல்றேன் சார், வேலை வாய்ப்புல தவறான கருத்து சொல்லும்போது அது மறுப்பு தெரிவிக்கிறது என்னுடைய கடமை. அது நான் சார்ந்த கட்சி சொல்லும்போது அது முக்கியமான கடமை. இவர் சொல்றாரு இல்லையா, அடிப்படை டெவலப்மெண்ட் வேணுங்கிறத முன்னாடி சொல்லும்போது நாங்கள் செயல்படுத்த முடியாத திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு காரணம் சொல்ல, இன்னைக்கு எல்லாத்துக்கும் 5 தொழில் பூங்கா இருக்குது. தொழில் பூங்காவில் உள்ளே போய் பாருங்கள், எல்லாமே ஷட்டர் போடப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன, முன்னாடி வந்து சிறப்பு திட்டங்களுக்கு வகுத்து கொடுத்தாங்க மத்திய அரசு. சிறப்பு வகுத்து போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த சரியாக எடுத்து பாருங்க, குறைந்தது 5000 தொழிற்சாலை, சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்குது. அதுவும் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் மாநில வளர்ச்சிக்காக தான் சார் கூட்டணி வச்சது. மூடப்பட்ட தொழிற்சாலை மாநில மத்திய அரசு ஜிஎஸ்டி 2 கட்டமா வச்சுங்க. இன்னைக்கு 4 கட்டமா இருந்த ஜிஎஸ்டி அவ்வளவு வருமானம் பெருகினதுக்கு அப்புறம் மருத்துவ உபகரணங்களுக்கு இன்னைக்கு 0% தப்பு பண்றாங்க. காப்பீடுக்கு 0னா முடிச்சலாம். தேர்தல் அறிவிக்கிறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. தேர்தல் எதுக்காக நம்ம கூட்டணி வச்சோம்? எங்களோட வாய்ப்பு தவறான செய்தி பதிவு நீங்க சொல்றதுதான் தவறான செய்தி. எங்களோட கட்சியின் பார்வை 2021 மாண்புமிகு பிரதமர் வரும்போது இங்க புதுச்சேரி வந்தாரு, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்தாங்க, மாண்புமிகு நிதி அமைச்சர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 5 மத்திய அமைச்சர்கள் புதுச்சேரி இருக்கக்கூடிய ஒரு புள்ளிக்கு வந்து பல்வேறான அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அதுல ஒண்ணு சிறப்பு நம்ம மாநில அந்தஸ்து அன்னைக்கு சொல்லிட்டு போறாங்க. 2 வருஷம் கழிச்சு இல்லைன்னாங்க. அன்னைக்கு வரும்போது பெஸ்ட் புதுச்சேரி ஆகும், எல்லா தொழிற்சாலையும் உள்ள வராங்க, ஒரே ஒரு தொழிற்சாலை உள்ள வரல. அன்னைக்கு வரும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல என்னென்ன இருக்கு, மாநில வளர்ச்சி பாதுகாப்பு எப்படி இருக்கு, நீங்க பேசாதீங்க. ராணுவத்தை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? ராணுவத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆட்சிக்கு வர மாட்டேன்னு வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. வரவே முடியாது.
இருக்கு. நீங்க வரமாட்டேன்றதுக்காக எல்லாத்தையும் பொய்யா டிஃபென்ஸ் பேசாதீங்க. மினிஸ்டர் தான் சார் ஆர்மிக்கு எங்க இருக்கு பட்ஜெட்னு கேட்டாரு. சார் துரைசாமி சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சார், நீங்க சார், பொதுவா பேசும்போது சார், பொதுவா சார், பேசுங்க. சார், பாண்டிச்சேரி சார், வளர்ச்சி பத்தி பேசினா இல்ல, பாண்டிச்சேரி ஒண்ணே ஒண்ணு வளர்ச்சி சொல்றேன். பத்தி நானும் நீங்க எப்படி ஆபரேஷன் அதெல்லாம் சிந்தூர் சொல்றீங்க? ஆபரேஷன் சிந்தூர் இல்ல, இல்ல. தெரியுமா? பொய்யான எது பொய்? எது பொய்? ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர். அதுக்கான விளக்கமே இல்ல. சுருக்கமாக சொல்லுங்கள், இப்போது புதுவை மாநிலத்துக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தணும், எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்தால் இங்கே வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நினைக்கிறேன். நமக்கு வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக மத்திய அரசு சப்போர்ட் தேவை. அதே மாதிரி லோக்கலில் ஜாப் கிரியேஷன், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், அதுக்கு மாநில அரசோட பங்கு தான் அதிகமாக இருக்கணும். நிறைய பாலிசிஸ் டெவலப் பண்ணணும். நம்ம வெளிநாட்டில் போய் வந்து முதலீட்டாளர்களை ஈர்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்யும் போது தான் நமக்கு மத்திய அரசு இணக்கத்தோடு சேர்ந்து நம்மளோட மாநில அரசு வளரணும். அதே சமயத்தில் மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கைகளை எப்பவுமே கண்டிப்பாக மத்திய அரசு நமக்கான கொடுக்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கொடுக்கணும். அது கொடுக்கறதுல நாங்களும் போராடுவோம். இப்போது மத்திய அரசோட எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்தால் புதுவை மாநிலத்துக்கு வளர்ச்சி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய அவர் சொல்கிறது போல் உமர் அப்துல்லா எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறதுனால தான் திட்டங்கள் நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இங்கே அந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து திட்டங்கள் நிறைவேற்றப்படும் சொல்கிறேன். நீ சொல்கிறது யூனியன், அதாவது நம்ம யூனியன் டெரிட்டரிங்கிற முறையில் நம்ம இணக்கமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய திட்டங்கள் அவங்கள மத்திய அரசு திட்டங்கள்ங்கும் போது அவங்கள சார்ந்து இருக்கிறோம். இப்போ நிதி பெற வேண்டிய நிலைமையில் இருக்குது. இப்போ பொது இருக்கிறதா கொண்டு வரணும் என்பது. இப்போ பாலம் கட்டினா அவங்கள்ட்ட வராங்க. வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னாக்கா இளைஞர்கள் இன்றைக்கி புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு இல்லாததன் காரணமாக எத்தனை இளைஞர்கள் அது ரொம்ப போதையில் அடிமையாகி ரொம்ப அவங்களுடைய குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து இருக்கிறத பார்க்கணும். அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வேலைவாய்ப்பு உருவாக்குறது. இப்போ 3 அண்ணன் சொல்ல அந்த நம்மளுடைய லிங்காரெட்டிப்பாளையம் தொழிற்சாலைகள் எல்லாமே தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கு. அது எல்லாமே திரும்ப திறக்க முடியுமானாக்கா முடியாதுன்றதால சீல் வச்சுட்டாங்க. வேலைவாய்ப்பை உருவாக்கினா மட்டும்தான் இன்றைக்கி புதுச்சேரியை உருவாக்க முடியும். புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பொது நிறுவனங்களும் மூடிக்கொண்டு இருக்காங்க. பொது நிறுவனங்கள் வந்து வந்தாலும் நம்ம அரசாங்க வேலைவாய்ப்பு கொடுக்கணும். பேசிக்கு மூடுறாங்க, பேப்ஸ்க்கு அப்புறம் நிலையான திட்டங்கள் இல்லை. அது எல்லாத்தையுமே கொண்டு வரணும். ஏன் இப்போ தனியார் தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கும் போது நம்மளோட தொழிற்பூங்கா இருக்குது. தொழிற்பூங்கா மூலயமா நிறைய வேலைவாய்ப்பை வந்து அரசாங்க வேலைவாய்ப்பை உருவாக்கலாம். வேலைவாய்ப்பை திட்டமிடாமல் எல்லாத்தையுமே டம்ப் பண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு 5000 பேர் 10,000 பேர் எல்லாத்தையுமே 2000 பேருக்கு வவுச்சர் பிடி சம்பளம், அதாவது நிறைய முறையாக திட்டமிடாமல் வேலைவாய்ப்பு பேரில் அநியாயம் பண்ணிட்டு இன்றைக்கி எல்லாருமே வேலையை விட்டு எடுக்கிறாங்க. இந்தாச்சும் வந்த வேலை எடுக்குது, அந்தாச்சும் வந்த வேலை எடுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுத்துறையினர் வந்து 2500 பேர் வேலையை விட்டு நடுக்குத்தரில் நிற்கிறாங்க. இந்த மாதிரிலாம் மாறணும்னா நம்முடைய புதுச்சேரியில் முதல் கட்டமாக வேலைவாய்ப்பு அனைத்து இளைஞர்களுக்கும் தனியார் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அரசு தொழிற்சாலை இருந்தாலும் வரணும். கிட்டத்தட்ட 2016க்கு அப்புறம் சம்பள சீர்திருத்தம் செய்யப்பட்டு இந்த நடைமுறைக்கு வரப்படுது. ஆனால் எந்த தொழிற்சாலையும் கிட்டத்தட்ட 70% 80% தொழிற்சாலைகள் இன்னும் பின்பற்றப்படவே இல்லை. அதை சீர் செய்ய வேண்டும். அப்போ தான் தனி குடும்பத்தோட வருமானங்கள் பெருக்க வேண்டும். தனியார் குடும்பத்தோட வருமானம் பெற தொழில் தொடங்கிறதுக்கு தோணும். முத்ரா ஸ்கீம் சொல்கிறாங்க. முத்ரா ஸ்கீம் நல்ல ஸ்கீம், வரவேற்கப்பட்ட ஸ்கீம். ஆனால் போய் பேங்க்கில் அணுகும் போது எந்த பேங்க் ஒத்துழைப்பு தரதில்லை. அதை மாற்றி அமைக்கணும். எல்லாரும் இருக்கு. இதே உங்களுடைய பெண்களுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள், நல்ல திட்டங்கள் உருவாக்கணும். வெறும் நம்ம வந்து 2500 முதியோர் பென்ஷனையோ வெறும் இந்த குழந்தைகள் திட்டம் மட்டும் போட்டால் மாநிலம் வளராது. அது வந்து ஒரு அரசியல் காரணமாக இருக்குமே தவிர தனிநபருக்கான வளராது. அதை ஏன்னா தினம் புதுச்சேரியில் நடக்கிற போராட்டங்கள், கட்சிகள் நடத்துகிற போராட்டத்தில் கருத்துக்களை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். இப்போது புதுவை மாநிலத்துக்கு என்னென்னலாம் திட்டங்கள் பட்டியலிடப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போது இன்னும் எந்த அளவுக்கான இணக்கமாக சூழல் இருக்கும் பிற்காலத்தில்? இப்போ புதுவை வளர்ச்சிக்கு என்னென்னலாம் திட்டங்கள் வைக்க போகிறீங்க? இப்போ கண்டிப்பாக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் வந்து 2026 புதுச்சேரியில் தொடரும். இந்த நல்லாட்சி தொடரும் போது மத்திய அரசினுடைய திட்டங்கள் அனைத்துமே வந்து மிக சிறப்பாக வந்து இன்னும் நாங்கள் செயல்படுத்துவோம். அதாவது இப்போ இவங்க சொன்ன வேலைவாய்ப்பு எங்களுக்கும் தெரியுது. நாங்கள் வேலைவாய்ப்பு நம்ம இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இது எங்களுக்கும் இருக்குது. அந்த இது அதுக்கும் நாங்கள் வந்து தீவிரமாக முயற்சி எடுக்கிறோம். வேலைவாய்ப்பு நம்ம பெருக்கி நம்ம உள்ளூர் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணுன்றது இருக்குது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணுன்ற அந்த இது நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி மகளிர் அதாவது சுயதொழில் தொடங்குவதற்கு அவங்களுக்கு தேவையான வங்கியில் கடன் கொடுக்கறது, அவங்க பொருள்களை சந்தைப்படுத்துவது, இது சம்பந்தமாகலாமும் நாங்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸு திட்டங்கள் வச்சுருக்கோம். கல்வீடு இருந்தால் மட்டும்தான் இல்லை எனக்கு அதாவது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வந்தால் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருந்ததுன்னா வளர்ச்சி வந்து வேகமாகவும் இருக்கும். ஒரு புரிதல், இப்போ ஒரு குடும்பம்னா கூட கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு புரிதல் இருந்ததுன்னா அந்த குடும்பம் எப்படி முன்னேற்றம் அடையுமோ அதே மாதிரி தான் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இப்போ புதுச்சேரியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். இப்போ ஏன்னா மத்திய அரசு திட்டத்தை இங்கே முட்டுக்கட்டை போட மாட்டாங்க. போன நாராயணசாமி எல்லா திட்டத்தையும் இங்கே முட்டுக்கட்டை போட்டார்.
ஆயுஷ்மான் பாரத்தை கொண்டு வரல, வீடு கட்டுற திட்டத்தை கொண்டு வரல. நல்லாட்சி தொடர தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 2026ல் மக்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வாய்ப்பு அளிப்பாங்க. நாங்க இந்த புதுச்சேரியை வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நாங்க உறுதியா இந்த இடத்துல நான் உறுதியா பதிவு செய்யறேன். பகல் கனவு நிறைவேற வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சார். இப்போ நன்றி. கேளுங்க, இப்போ மாநில பாருங்க, மானியம் கொடுப்பது ஒரு அரசனுடைய கடமை. அது ஒரு பெரிய இது கிடையாது. தர்மம் போட்டால் தர்மம், எனக்கு வேலை கொடு, நீ தர்மம் தர தேவையில்லை. மானியம் கொடுப்பதை பற்றி பேச்சு கிடையாதுங்க. மாநில வளர்ச்சியை பற்றி தான். அழகர் சார். சார், இப்போ வந்து இவங்க சொல்வது போல் வந்து புதுவைக்கான வளர்ச்சி திட்டங்கள் வருவதற்கு இந்த இணக்கமான சூழல் ஏற்பட்டால் தான் நடக்குமா? இல்லை, இணக்கமாக இருக்க வேண்டியதுதாங்க. இப்போ ஒரு ஆட்சின்னா இணக்கமாக இருந்தால் தான் ஆட்சி நடத்த முடியும். நீ நான் சண்டை போட்டு நடத்த முடியாது. ஆனால் இணக்கமாக இருந்து நீங்கள் நல்லாட்சி பண்ணுமா கண்டி ஊழல் ஆட்சி பண்ணக்கூடாது. இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து நிறைய ஊழலுங்க. ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தாங்கன்றது வரவேற்கத்தக்க திட்டம் தான். ஆனால் ஸ்மார்ட் சிட்டியில் என்னென்ன ஊழல் நடந்திருக்குதுன்றதையும் நம்ம பார்க்கணும். அதில் வந்து எங்களுக்கு அண்ணா தேடல் திறந்தாங்க. கேளுங்க, பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பேருந்து நிலையத்தில் எவ்வளோ பேர் இது. அது வந்து இன்னும் 28 கோடி. அது அண்ணா தேடல். இது வந்து 30 கோடி. இதுக்கு நீங்கள் ஒத்துப்போங்க. அது எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க, இது எப்படி கட்டிக்கிறாங்க பாருங்கள். சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 2 எஜமானம் மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வேலை இல்லை. சரிங்களா? புதுச்சேரியில் ஊழல் இல்லாமல் மக்களுக்காக யார் போராடுறாங்களோ இந்த மண்ணின் மையத்தில் பார்த்து இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். அது மக்களோட இது. நல்ல ஆட்சி வரணும்னா அது மக்களுக்கு எதிராகுது. அதை யாரும் மாற்ற முடியாது. இதுதான் ஜனநாயகம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நல்ல ஆட்சி நடத்துங்கன்னு தான் புதுச்சேரி மக்கள் விரும்புகிறாங்க. நன்றி, வணக்கம். நிறைவு கருத்து, உங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். புதுவை வளர்ச்சிக்கு என்னெல்லாம் செய்யணும்? இப்போ மத்திய அரசோட இணக்கமாக செயல்படணுமா? இணக்கம் என்பது வந்து அதாவது துப்பாக்கி முனையில் ஒற்றுமையை கட்ட முடியாது. மாநிலத்தோடைய அதிகாரம், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது தான் வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில வந்து ஒரு இணக்கம் இருக்கும். இன்றைக்கி வந்து மாநில உரிமைகள் அதிகாரம் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை நிலையிலிருந்து பார்த்தாக்க அது இருக்குதா? அது புதுச்சேரின்னு இல்லை, எங்கள் ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளை இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், இது வந்து யூபிஏ கவர்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது. அன்றைக்கி இடதுசாரிகளும் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் ஆதரவு கொடுக்கும்போது கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒரு ரைட் பேஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு உரிமை சார்ந்த விஷயமாக இருந்தது. இன்றைக்கி அது வந்து மாறி இருக்குது, ஒரு டிமாண்ட் பேஸ்டாக மாறி இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கே வந்து எந்த பகுதியில் வேலை கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற உரிமை கூட மாநில அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. யூனியன் பிரதேசமாக இருக்கும்போது இதுக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்தா கூட மத்திய அரசாங்கத்தோடைய சப்போர்ட்டு இருக்கணும். இந்த அரசாங்கத்தோடைய இந்த மாநிலத்தோடைய டெவலப்மெண்ட்டுக்கு. இப்போ சிஎஸ்எஸ் பற்றி தான் சார் சொன்னாங்க, சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் நம்ம மாநில அரசாங்கம் அதிகமாக வந்து நம்ம செலவு செஞ்சிட்ருக்கோம். அப்போ ஒரு ஸ்பெஷல் இதுவாக வந்து இந்த மாதிரியான சிறப்பு கூறு திட்டங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு மத்திய அரசாங்கங்கள் அதிக நிதியுதவியை கொடுக்கணும். நம்மளுடைய மாநில வருவாய் வந்து 60% உயர்ந்துருக்கு, அது கணக்கில் எடுத்துக்கணும், உயர்ந்துருக்குது. நம்மகிட்ட வசூலிக்கப்படக்கூடிய நிதியை நமக்கு உரிய பங்கு கொடுக்கணும். நமக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷனில் உரிமை இருக்கணும், இப்போ நமக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுடைய மாநில வளர்ச்சியை நம்மளே திட்டமிட முடியும். நம்மளுடைய மாநில வளர்ச்சியை பற்றிய திட்டமிடக்கூடிய உரிமை நம்ம கையில் இருக்கும்போது அது இணக்கம் வந்து இயல்பாக வரும், ஒத்துழைப்பு இயல்பாக இருக்கும், மாநிலமும் வளர்ச்சி அடையும். வேலை வாய்ப்பு என்பதை முதல் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கணும். நமக்கு வந்து இதில் வர்றது தான் வந்து வளர்ச்சி கிடையாது, மற்ற சுற்றுலா வளர்ச்சியில் வர்றது தான் வளர்ச்சி கிடையாது. பெஸ்ட்டு புதுச்சேரின்னு சொன்னாங்க, பெஸ்ட்டு புதுச்சேரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கணும். மாநில அந்தஸ்து ஒரு தீர்வு. மாநில அந்தஸ்து கிடைச்சாக்க நம்மளுடைய மாநிலம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.